தாவேகா வேட்பாளர்களுக்கு விஜய் கடும் அறிவுறுத்தலை வெளியிட்டுள்ளார். வெற்றி பெற்றவர்கள் உடனடியாக பனையூருக்கு வந்துவிட வேண்டும், வெற்றி பெற்றவர்கள் வேறு எங்கும் செல்லக்கூடாது என விஜய் எச்சரிக்கை ஒன்றை விடுத்துள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மகேந்திரன் வழங்க கேட்கலாம். மகேந்திரன், விவரங்கள். வருகிற சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வருகிற மே 4ஆம் தேதி வெளியிடப்பட இருக்கிறது. மே 4ஆம் தேதி இந்த வாக்கு எண்ணிக்கையானது காலை 8 மணி அளவில் தொடங்கி நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் தான் திடீரென அவசர ஆலோசனை கூட்டம் ஒன்றை தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் கூட்டியிருந்தார். பனையூர் அலுவலகத்தில் நடைபெறக்கூடிய இந்த ஆலோசனை கூட்டத்தில் தமிழ்நாட்டில் தமிழக வெற்றி கழகம் சார்பில் போட்டியிட்ட வேட்பாளர்களும், அதே போன்று புதுச்சேரியில் தமிழக வெற்றி கழகம் சார்பில் போட்டியிட்ட வேட்பாளர்கள் என தமிழகம் மற்றும் புதுச்சேரி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட வேட்பாளர்களுடன் திடீரென அவசர ஆலோசனை கூட்டத்தை ஏற்பாடு செய்து விஜய் அந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்று பல்வேறு ஆலோசனைகளை வழங்கி வருகிறார். இதில் முக்கியமாக பார்க்கப்படுவது என்னவென்றால், தமிழக வெற்றி கழகம் சார்பில் 233 தொகுதிகளில் விசில் சின்னத்தில் போட்டியிட்டிருக்கிறார்கள். ஒரே ஒரு தொகுதியில் மட்டும் எடப்பாடி சட்டமன்ற தொகுதியில் சுயேட்சை வேட்பாளருக்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். இந்நிலையில் தான் தமிழக வெற்றி கழகம் சார்பில் வெற்றி பெறக்கூடியவர்கள் வெற்றி பெற்ற பிறகு வேறெங்கும் சென்றுவிடக் கூடாது, உடனடியாக அவர்கள் தங்களுடைய வெற்றி சான்றிதழை பெற்றுவிட்டு பனையூர் அலுவலகத்திற்கு தான் வர வேண்டும், இங்கு தான் காத்திருப்பதாக விஜய் அந்த ஆலோசனை கூட்டத்தில் வேட்பாளர்களிடம் தெரிவித்திருக்கிறார். பல்வேறு கருத்துக்களை அவர் தெரிவித்திருந்தாலும் இது முக்கியமான கருத்தாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் வேட்பாளர்களும் சரி, வேட்பாளர்கள் இந்த எடப்பாடி சட்டமன்ற தொகுதியில் கூட தமிழக வெற்றி கழகம் சார்பில் நிறுத்தப்பட்ட வேட்பாளர் விளைவு விட்டதாக கருத்துக்கள் எல்லாம் நிலவியது. அவர் போட்டியிடாமல் வேண்டுமென்றே விளைவு விட்டதாக பேசப்பட்டது. இந்நிலையில் தான் வெற்றி பெற்ற பிறகு வேறு யாரும் வேறு கட்சிக்கோ அல்லது வேறெங்கும் சென்றுவிடக் கூடாது என்கிற ஒரு கோணத்தில் தான் வெற்றி பெற்றவுடன் அனைவரும் வெற்றி பெறக்கூடிய வேட்பாளர்கள் பனையூர் அலுவலகத்திற்கு வந்துவிட வேண்டும், வேறெங்கும் சென்றுவிடக் கூடாது, உங்களுக்காக நான் இங்கு காத்திருப்பேன் என்ற கருத்தை விஜய் இந்த ஆலோசனை கூட்டத்தில் தெரிவித்திருக்கிறார். அதே போன்று எல்லோரும் நம்பிக்கையுடன் இருங்கள், முடிவுகளை நோக்கி எதிர்நோக்கி நம்பிக்கையுடன் நல்ல முடிவை எதிர்நோக்கி காத்திருங்கள், நல்ல முடிவே நமக்கு வரும், நம்ம ஆட்சி அமைப்பது உறுதி, ஊழலற்ற நிர்வாகத்தை கொடுப்போம் என்ற கருத்துக்களை எல்லாம் இந்த வேட்பாளர் ஆலோசனை கூட்டத்தில் விஜய் தெரிவித்திருக்கிறார். மே 4ஆம் தேதி முடிவு வரக்கூடிய நிலையில் தான் அதற்கு முன்னதாக இந்த அவசர ஆலோசனை கூட்டத்தை விஜய் கூட்டியிருக்கிறார். இதில் இது போன்ற முக்கியமான கருத்துக்களை விஜய் தெரிவித்திருக்கிறார். வெற்றி வேட்பாளர்களுக்காக வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் மே 4ஆம் தேதி நான் பனையூரில் காத்திருப்பேன் என விஜய் அறிவுறுத்தல் ஒன்றை விடுத்துள்ளார். வெற்றி பெறும் தாவேகா வேட்பாளர்கள் இரவு எந்நேரமானாலும் பனையூருக்கு வந்துவிட வேண்டும் எனவும், வெற்றி பெறும் தாவேகா வேட்பாளர்கள் வேறு எங்கும் செல்லக்கூடாது, பனையூருக்கு மட்டும் வர வேண்டும் என விஜய் அறிவுறுத்தலை வெளியிட்டுள்ளார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.